ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على رسولك سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين، فيه آيات بينات مقام إبراهيم، ومن دخله كان آمنا، ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا، ومن كفر فإن الله غني عن العالمين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه، أو كما قال عليه الصلاة والسلام. அகிலத்தாரை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற பரமதயாளன் வல்ல அல்லாஹுக்கே அனைத்து புகழும் புகழ்ச்சிகளும் உண்டாவதா. அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், வணங்குவதற்கு தகுதியானவன். அண்ட சராசரங்களை படைத்து பரிபாலிக்கின்ற இரட்சகன் என்பதாக நான் சான்று பகர்கின்றேன். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் அகிலத்தாருக்கெல்லாம் ரஹ்மத்தாகவும் அருட்கொடையாகவும் நபிமார்களுக்கெல்லாம் முத்தரையாகவும் தீர்க்கதர்சியாகவும் இவ்வையகத்திற்கு வந்துதித்து தனது சமுதாயத்திற்காக வேண்டி பாடுபட்ட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவடுகளை, வாழ்க்கை வழிமுறைகளை சிறிதேனும் பிசகாமல் தவறாமல் வாழ்க்கையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபஅ தாபிஈன்கள், இன்று வரைக்கும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் இவ்வையகத்திலே எடுத்து நடக்கின்றார்களோ அத்துணை மூமின்கள், முஸ்லிம்கள், முத்தகீன்கள் அனைவர்கள் மீதும் அந்த சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாம். புனிதமிகு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிநேகிதர்களே, அன்பர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அவனை பயந்தும் அல் குர்ஆனின் மூலமாக எவற்றையெல்லாம் வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றை இயன்ற அளவு தங்களது வாழ்க்கையிலே எடுத்து நடக்கும்படியும், எவற்றை விட்டும் விலகி தவிர்த்து வாழும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்திருக்கின்றானோ அவற்றை முற்று முழுதாக விலகி தவிர்த்து வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வஸியத்தும் நஸீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிநேகிதர்களே, அன்பர்களே, புனிதமிகு ஸுல்கஅதாவுடைய மாதத்திலே காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். ஸுல்கஅதாவுடைய மாதம் என்பது ஹஜ்ஜுடைய மாதத்துக்கு முந்திய மாதம்.
இந்த துல்காதாவுடைய மாதத்தில் இருந்து உலகத்திலே மிகவும் குறைந்தவர்கள் செய்கின்ற கடமையாக்கப்பட்ட ஒரு கடமையான இறுதி கடமை, அந்த ஹஜ்ஜுடைய கடமையை செய்வதற்கு நியத்து வைத்தவர்கள் அந்த மக்கமா நகருக்கு செல்லுகின்ற ஒரு மாதம் தான் துல்காதாவுடைய மாதம். ஹஜ்ஜுடைய கடமையை அழகான முறையிலே செய்வதற்கு ஆயத்தமாகி குடும்பங்களை விட்டு தொழில் துறவுகளை விட்டு புனிதமான அந்த மக்கமா நகருக்கு செல்வதற்கு தயாராகுகின்ற சென்று கொண்டிருக்கின்ற மாதம் தான் இந்த துல்காதாவுடைய மாதம். இதுவும் ஒரு கண்ணியமான ஒரு சிறப்புக்குரிய ஒரு மாதமாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இஸ்லாத்திலே ஐம்பெரும் கடமைகளில் இறுதி கடமையான இந்த ஹஜ்ஜுடைய கடமை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் அந்த ஹஜ்ஜுடைய கடமையில் ஈடுபடுத்துவானாக. கண்ணியமானவர்களே, மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா உலகத்தை படைத்தான். இந்த நீரின் மூலமாக நிறைக்கப்பட்டிருந்த இந்த இடத்தை அல்லாஹு தஆலா தரையாக மாற்றுவதற்கு நினைத்த நேரத்திலே ஒரு நடுப்பகுதியை அல்லாஹு தஆலா தெரிவு செய்தார். நடுப்பகுதியில் இருந்து இந்த பூமியை உருவாக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நாடி நினைத்து ஒரு நடு இடத்தை அல்லாஹு தஆலா தெரிவு செய்தான். அந்த தெரிவு செய்யப்பட்ட இடம்தான் முதலாக அமைக்கப்பட்ட மனிதர்களுக்கு என்று அல்லாஹ்வினால் அமைக்கப்பட்ட அந்த கஅபத்துல்லாஹ் அமைந்திருக்கின்ற இடம்தான் அந்த இடம். அந்த இடத்திலிருந்து தான் நீரால் நிறைக்கப்பட்ட இந்த உலகத்தை பூமியாக தரையாக அல்லாஹ் மாற்றுவதற்கு நினைத்த நேரத்திலே அந்த இடத்திலிருந்து அல்லாஹு தஆலா ஆரம்பித்தார். கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, அது இந்த பூமியுடைய நடு இடமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா முதலாக அந்த இடத்தில் இருந்து தான் தரையாக இந்த பூமியாக அல்லாஹு தஆலா அமைத்தார். அந்த இடத்துக்கு நேரால் அல்லாஹுடைய காபா அமைந்திருக்கிறது. அந்த காபாவுக்கு நேரால் அல்லாஹுடைய அர்ஷ், அல்லாஹுடைய குர்ஷ் அல்லாஹு தஆலா அமைத்து வைத்திருக்கின்றார். யாருக்கு அந்த காபத்துல்லாவை தவாஃப் செய்கின்ற, உம்ராவுடைய கடமையை செய்கின்ற, ஹஜ்ஜுடைய கடமைகளை செய்கின்ற பாக்கியம் கிடைத்து விடுகின்றதோ, யார் அந்த காபாவை பார்த்தவர்களாக துஆ செய்கின்ற பாக்கியம் யாருக்கு கிடைத்து விடுகின்றதோ, அவர்கள் பூமியிலே மத்திய அந்த நடு இடத்துக்கு சென்றவர்களாக, கஅபத்துல்லாஹ் அமைந்திருக்கின்ற அந்த பூமி அல்லாஹுடைய அர்ஷ், அல்லாஹுடைய குர்சிக்கு நேர்பட்டு அந்த மனிதன் துஆ செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்குகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, அது சாதாரணமான ஒரு இடம் அல்ல, அது கண்ணியமான ஒரு இடம். அந்த இடத்தை பார்க்க வேண்டும், தரிசிக்க வேண்டும், அந்த இடத்திலே நாங்கள் சென்று துஆ செய்ய வேண்டும் என்ற நியத் என்ற அந்த ஆசை எல்லோருடைய உள்ளத்திலும் வர வேண்டும். அதற்காக வேண்டி எல்லோரும் துஆ செய்ய வேண்டும். ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைப்பதற்கு 2000 வருடங்களுக்கு முன்னால் மலாயிகா மாரர்களை கொண்டு அல்லாஹு தஆலா அந்த இடத்திலே அத்திவாரமிட்டார். சாதாரணமானவர்கள் அத்திவாரமிட்ட இடமல்ல அது. ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு 2000 வருடங்களுக்கு முன்னால் மலாயிகா மாரர்களை வைத்து அல்லாஹு தஆலா அத்திவாரமிட்ட இடம் அது. அதற்கு பின்னால் ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கஅபத்துல்லாவை கட்டுகின்றார்கள். ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்றது. அந்த வெள்ளப்பெருக்கின் மூலமாக ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலாயிகா மாரர்களை கொண்டு அத்திவாரமிடப்பட்டு ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக கட்டப்பட்ட அந்த அல்லாஹுடைய அந்த வீடு அந்த வெள்ளப்பெருக்கின் மூலமாக சேதமடைந்து விடுகின்றது. அதற்கு பின்னால் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஸ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹு தஆலா
அந்த பைத்துல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய ஆலயத்தை திரும்பவும் அல்லாஹ் தஆலா அழகான முறையிலே புனர் நிர்மாணம் செய்து அதை அல்லாஹ் தஆலா அந்த சேவையை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாகவும் அவர்களுடைய மகனின் மூலமாகவும் அந்த வீட்டை அல்லாஹ் தஆலா அழகுபடுத்துகின்றான். கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, அந்த பணி மிக முக்கியமான பணி. ஒரு மஸ்ஜிதை கட்டுவதென்றால், ஒரு ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்வதென்றால் அது அல்லாஹ்வின் மூலமாக கொடுக்கப்படுகின்ற மிக முக்கியமான பணியாக, மிக முக்கியமான ஒரு பாக்கியமாக இருக்கிறது. அது சாதாரணமான இடமல்ல, ஏனைய மஸ்ஜிதுகளை போன்ற ஒரு இடமல்ல. 1,00,000 ஒரு ரக்அத் தொழுதால் 1,00,000 தொழுத நன்மைகளை அல்லாஹ் தஆலா எழுதுகின்றான். பார்க்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ் தஆலா நன்மையை எழுதிக் கொண்டிருக்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது. அந்த இடத்தை பராமரிக்கின்ற பாக்கியம், புனர் நிர்மாணம் செய்கின்ற பாக்கியம், கட்டுகின்ற பாக்கியம் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்குகின்றான் என்றால் அந்த மனிதன் மிகப்பெரிய பாக்கியசாலியாகத்தானே இருக்க வேண்டும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் சாதாரணமான மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டான். என்கின்ற மிக முக்கியமான ஒரு நபி, ஒரு ரசூல் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய மகன் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுக்குகின்றான். கண்ணியமானவர்களே, அந்த பணியை பொறுப்பெடுத்து அந்த அல்லாஹ்வுடைய பைத்துல்லாவை, அல்லாஹ்வுடைய மாளிகையை செவ்வனே செய்து முடிக்குகின்றார்கள். அழகான முறையிலே கட்டி முடித்து விட்டு அவர்கள் அந்த பணியை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். இது மிக முக்கியமான, நமக்கு மிக முக்கியமான பல பாடங்களை படித்து தருகின்ற மிக முக்கியமான பாடமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, சாதாரணமான பாடம் அல்ல. இன்று நாம் உலகத்திலே பலவிதமான சமூக சேவைகளில் ஈடுபடுகின்றோம். வீடுகள் கட்டி கொடுக்குகின்றோம், மஸ்ஜிதுகளுக்கு உதவி செய்கின்றோம், மதரசாக்களுக்கு உதவி செய்கின்றோம். குமரு காரியங்கள் என்று வருகின்ற நேரத்திலே பலவிதமான உதவிகள் நம்மை மூலமாக நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, இந்த பூமிக்கு மேலால் என்ன பணியை செய்தாலும், என்ன சேவையை செய்தாலும், என்ன நற்கருமங்களை செய்தாலும் நாம் செய்த அந்த நல்ல கருமங்களை, நல்ல சேவைகளை இஹ்லாஸோடு, மன தூய்மையோடு, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்ற நியத்தோடு செய்தால்தான் அந்த பணிகளை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான். நமது உள்ளத்தில் நாம் செய்கின்ற எவ்வளவு பெரிய பணியாக இருந்தாலும், சேவைகளாக இருந்தாலும், உள்ளத்தில் மன தூய்மை இல்லை என்றிருந்தால், உள்ளத்தில் பெருமை வரும் என்றிருந்தால், அது அடுத்தவர்கள் புகழ வேண்டும், பார்க்க வேண்டும் என்ற சிந்தனையோடு நாம் செய்வோம் என்றால் அந்த எந்த பணியையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த பணி, அல்லாஹ்வுடைய மாளிகையை கட்டினார்கள். அல்லாஹ்வுடைய மாளிகை, இன்ன அவ்வல பைத்தி உதிஅ லின்னாஸ், மக்களுக்கு என்று முதலாக அமைக்கப்பட்ட அந்த வீடை புனர் நிர்மாணம் செய்துவிட்டு, அந்த வீட்டை கட்டி முடித்து விட்டு பெருமை அடிக்கவில்லை, சொல்லித் தெரியவில்லை. அவர்கள் ஒரு துஆ செய்தார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம், ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக் வ மின் ذُرِّيَّتِنَا உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக் وارنا مناسكنا وتب علينا انك انت التواب الرحيم. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த வீட்டை அழகான முறையிலே, அந்த அல்லாஹ்வுடைய மாளிகையை அழகான முறையிலே கட்டிவிட்டு, ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ், ஒரு பரிசுத்தமான ஒரு பணியை பொறுப்பெடுத்து உனது வீட்டை கட்டி முடித்து இருக்கின்றேன், இந்த பணியை கபூல் செய்து கொள்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக், எங்க ரெண்டு பேரையும் முஸ்லிமானவர்களாக ஆக்கி விடுவாயாக. வாரினா மனா வ மின் ذُرِّيَّتِنَا உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக், எங்கட பிச்சலத்தில வருகின்றவர்களையும் உனக்கு அடிபடுகின்ற முஸ்லிம்களாக ஆக்கிடுவாயாக. வாரினா மனாசிகனா, இந்த மனாசிக்
ஹஜ்ஜுடைய கடமைகளை, உம்ராவுடைய கடமைகளை எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்ற அந்த அமல் இபாதத்துகளை காட்டித் தருவாயாக. வதுபு அலைனா, ஒரு பணியை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் பெருமை அடிக்காமல் அவர்கள் கபூலியத்துக்காக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்தில் அதை பரம் சாட்டிவிட்டு துஆ செய்துவிட்டு எங்களை உண்மையான உன்னை வழிபடுகின்ற முஸ்லிம்களாக என்னையும் எனது மகனையும் எனது பரம்பரையிலே வருகின்ற மக்களையும் பிச்சலங்களையும் ஆக்கிவிடுவாயாக என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் தௌபாவும் செய்தார்கள், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபாரும் செய்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, இதிலிருந்து நாம் என்ன விளங்குகின்றோம் என்றால், ஒரு பணியை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் பரம் சாட்ட வேண்டும், அது கபூலாக வேண்டும் என்பதற்காக. இதே போன்று ஒரு நல்ல ஒரு பணியை செய்துவிட்டு நாம் தௌபா செய்ய வேண்டும். அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அல்லாஹ் அதை மன்னித்து கபூல் செய்ய வேண்டும் என்பதற்காக. இதைத்தான் இஸ்லாம் காட்டி தந்திருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் 5 நேரம் தொழுகின்றோம். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இஸ்திக்ஃபார். ஏன் இஸ்திக்ஃபார்? ஏன் இஸ்திக்ஃபார்? கண்ணியமானவர்களே, ஒரு இபாதத்தை செய்துவிட்டு தௌபா செய்கின்ற நேரத்திலே இபாதத்துக்கு பின்னால் கேட்கப்படுகின்ற துஆவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்கின்றார். இது குர்ஆன் சொல்லித் தருகின்ற பாடம். ஒரு நல்ல ஒரு இபாதத்தை செய்துவிட்டு ஒரு சதகாவை செய்வோம், ஒரு நல்ல ஒரு செயலை செய்வோம். ஒரு நல்ல ஒரு செயலுக்கு பின்னால், ஒரு இபாதத்துக்கு பின்னால் கேட்கப்படுகின்ற துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்வான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பணியை முடித்துவிட்டு துஆ செய்தார்கள், இஸ்திக்ஃபார் செய்தார்கள். அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொண்டான், கபூல் செய்து கொண்டான். கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, இதுதான் கஅபத்துல்லாஹ்வுடைய புனர் நிர்மாணத்தினுடைய சரித்திரமாக இருக்கிறது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டினார்கள், துஆ செய்தார்கள். இன்று லட்சோப மக்கள் அந்த கஅபத்துல்லாஹ் அமைந்திருக்கின்ற அந்த மக்கா நகருக்கு செல்லுகின்றார்கள். ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய அந்த கடமைகளை நிறைவேற்றுவதை நாம் கண்களின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற நேரத்திலே, இன்ன அவ்வல பைத்துன் wudi'a லின்னாஸ் லல்லதி பிபக்கா, நிச்சயமாக பக்காவிலே அமைந்திருக்கின்ற, மக்காவிலே அமைந்திருக்கின்ற அந்த பைத்துல்லாஹ் மனிதர்களுக்கு என்று முதலாக அமைக்கப்பட்ட வீடு. முபாரக்கா, அது பரக்கத் செய்யப்பட்ட வீடு. கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, சாதாரணமான இடமல்ல, பரக்கத் செய்யப்பட்ட ஒரு பூமி, பஞ்சமில்லாத பூமி. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாளும் அந்த பூமிக்கு, அந்த கஅபத்துல்லாஹ் அமைந்திருக்கின்ற அந்த இடத்துக்கு 120 ரஹ்மத்துகளை அல்லாஹு தஆலா இறக்குகிறார். 120 ரஹ்மத்துகளை அல்லாஹு தஆலா இறக்குகிறார். அதிலே தவாஃப் செய்கின்றவர்களுக்கு 60 ரஹ்மத்துகளை அல்லாஹ் பகிர்ந்திருக்கின்றான். இதே போன்று தொழுகின்றவர்களுக்கு அல்லாஹு தஆலா 40 ரஹ்மத்துகளை அல்லாஹு தஆலா இறக்குகின்றான். கஅபத்துல்லாஹ்வை வெறுமனே கண்களின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். 20 ரஹ்மத்துகளை அல்லாஹு தஆலா இறக்குகிறான். இதனால் தான் அல்லாஹு தஆலா அது பரக்கத் செய்யப்பட்ட பூமி. அந்த பூமி, அந்த இடம் எல்லா விதத்திலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் பெற்றிருக்கின்ற பூமி. எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும் வந்து சென்று மிதித்த அந்த பூமி, கஅபத்துல்லாஹ் அமைந்திருக்கின்ற அந்த இடத்துக்கு சூழல் 300க்கும் அதிகமான நபிமார்களுடைய ரசூல்மார்களுடைய மக்பராக்கள் அங்கே அமையப்பட்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அது மறைக்கப்பட்டிருக்கின்றது. ரசூல்மார்கள் நபிமார்களுடைய 300க்கும் அதிகமான நபிமார்கள் ரசூல்மார்களுடைய மக்பராக்கள், அதாவது அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற இடம் தான் அந்த இடம். பரக்கத் இல்லாமல் இருக்குமா? கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, எத்தனை லட்சம் மக்கள் ஒவ்வொரு நாளும் வந்து செல்லுகின்ற பூமி, எத்தனை நல்லடியார்கள், எத்தனை முத்தகீங்கள், எத்தனை அவுலியாக்கள் அந்த இடத்துக்கு வந்து செல்லுகின்ற பூமி. கண்ணியமானவர்களே, அந்த பூமியில் யாரு காலை மிதித்தாலும் அது அவர்களுக்கு ரஹ்மத்தாகத்தான் அமையும்.
கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, முபாரக்கா பரக்கத் செய்யப்பட்ட பூமி, ரஹ்மத்துகளை அல்லாஹு தஆலா இறக்கிக் கொண்டே இருக்கின்றான். வஹுதல் லில் ஆலமீன், அது உலகத்தாருக்கெல்லாம் நேர்வழி காட்டுகின்ற இடமாக இருக்கிறது. எத்தனையோ பாவிகள் வாழ்க்கையிலே பாவத்திலே கழித்தவர்கள், வாழ்க்கையே பாவத்திலே அவர்களுடைய நேரங்களையும் காலங்களையும் கழித்தவர்கள், லட்சக்கணக்கான பாவிகள் அந்த பூமிக்கு செல்லுகின்றார்கள், கஅபத்துல்லாவை பார்க்கின்றார்கள். குர்ஆன் சொல்லுகின்ற வார்த்தை வஹுதல் லில் ஆலமீன், உலகத்தாருக்கெல்லாம் அங்கே நேர்வழி இருக்கிறது, ஹிதாயத் இருக்கிறது. எந்த பாவி அந்த பூமிக்கு சென்று காலை மிதித்தாலும் கஅபத்துல்லாவை பார்க்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய பயம் அந்த பாவியுடைய உள்ளத்திலே அல்லாஹ் போட்டு விடுகின்றான். இவ்வளவு காலமும் நான் பாவம் செய்தேனே, எவ்வளவு பாவம் செய்திருக்கின்றேன், இதற்கு பின்னால் நான் எனது வாழ்க்கையில் அந்த பாவத்தை நினைத்தும் பார்க்க மாட்டேன், பாவத்தை செய்ய மாட்டேன் என்ற உணர்வு அந்த கஅபத்துல்லாவை பார்க்கின்ற நேரத்திலே, தவாப் செய்கின்ற நேரத்திலே அந்த மனிதனுடைய உள்ளத்திலே அல்லாஹ் போட்டு விடுகின்றான். கண்ணால் கண்ணீரை வடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். வருகின்ற வரைக்கும், தவாஃபை முடிக்கின்ற வரைக்கும். கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, இதுதான் வஹுதல் லில் ஆலமீன். எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு சென்றால் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கின்றான், நேர்வழியை காட்டுகின்றான். நான் இவ்வளவு காலமும் இருந்தது வலாலத்தில், இவ்வளவு காலமும் நான் இருந்தது பாவத்தில் இருந்தேன், இதற்கு பின்னால் நான் பாவம் செய்யக்கூடாது என்ற உணர்வு அந்த மண்ணை மிதிக்குகின்ற நேரத்திலே, அந்த புனிதமான பைத்துல்லாவை பார்க்கின்ற நேரத்திலே அந்த உதிப்பை அல்லாஹு தஆலா அந்த மனிதர்களுடைய பாவிகளுடைய உள்ளத்திலே போடுகின்றான். வஹுதல் லில் ஆலமீன், உலகத்தாருக்கெல்லாம் நேர்வழி அங்கே இருக்கிறது, பாவிகளுக்கெல்லாம் நேர்வழி அங்கே இருக்கிறது. ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், அங்கே நிறைய அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, மத்தாஃப் என்கின்ற இடம் ஏக்கர் கணக்கிலே மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட ஒரு இடம் அல்ல. லட்சக்கணக்கான மக்கள் அங்கே வருகின்றார்கள். அங்கே நிறைய அத்தாட்சிகளை, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்க்க முடியும். ரமதானுடைய காலத்திலே 35, 40, 45 லட்சம் மக்கள் கஅபத்துல்லாவை தவாஃப் செய்வதற்காக கடைசி 10 அந்த பைத்துல்லாஹுலே இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்ற நோக்கிலே 35, 40 லட்சம் மக்கள் ஒன்று கூடினார்கள். எத்தனை லட்சம் மக்கள் அந்த மக்காஃப் தவாஃப் செய்கின்ற இடத்தினுள் நுழைந்தாலும் அல்லாஹ் விசாலமாக்கி கொடுக்குகின்றான், அல்லாஹ் பரக்கத்தாக்கி கொடுக்குகின்றான். அவ்வளவு அத்தாட்சிகளை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். எத்தனை லட்சம் மக்கள் அங்கே நுழைந்தாலும் தவாஃப் செய்து கொண்டே தான் இருப்பார்கள். இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஃபீஹா ஆயாத்தும் பையினாத்துன் மகாமு இப்ராஹீம், அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கால் பாதத்தை அல்லாஹு தஆலா மக்களுக்கு அத்தாட்சியாக வைத்திருக்கின்றான். அந்த கஅபத்துல்லாவை கட்டுகின்ற நேரத்திலே அவர்கள் ஒரு கட்டிலின் மேலால் ஏறி நின்று கட்டினார்கள். அது உயரமாக கட்டுகின்ற நேரத்திலே அல்லாஹ்வுடைய அத்தாட்சி அந்த கல் உயர்ந்து கொண்டே செல்லும். கீழே வரணும் என்றால் அது அப்படியே கீழே கொண்டு வந்து வச்சிடும். அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கால் பாதத்தை அங்கே பதிய செய்து மகாம் இப்ராஹிம் என்ற ஒரு இடத்தை அல்லாஹு தஆலா அத்தாட்சியாக வைத்திருக்கின்றார். வமன் தஹலஹு கான ஆமினா, யாரு அங்கே நுழைகின்றார்களோ அவர்கள் அச்சம் தீர்ந்து விடுவார்கள். அங்கே அநியாயம் நடக்காது, அங்கே பயப்பட தேவையில்லை. அல்லாஹு தஆலா இப்படி எல்லா சிறப்புகளையும் சொல்லிவிட்டு கடைசியாக அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. உடம்பால் பொருளால் யாருக்கெல்லாம் சக்தி இருக்கிறதோ இவர்கள் பைத்துல்லாஹை தவாஃப் செய்யட்டு, ஹஜ்ஜுடைய கடமையை, உம்ராவுடைய அந்த கடமையை நிறைவேற்றட்டு என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றார். வமன் கஃபர, யார் அதை புறக்கணிக்கின்றார்களோ ஃபைனல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், அல்லாஹ் அவர்களுடைய ஹஜ்ஜை விட்டும் தேவையற்றவன். அல்லாஹு தஆலா சிறப்புகளை எல்லாம் சொல்லிவிட்டு
யாருக்கு அல்லாஹ் சக்தியை, தைரியத்தை, உடலால் பொருளால் சக்தி இருக்கின்றதோ இவர்கள் அந்த பைத்துல்லாவை ஹஜ் செய்யட்டு என்று சொல்லிவிட்டு யார் அதை நிராகரிக்கின்றார்களோ இவர்களுடைய ஹஜ்ஜை விட்டும் அல்லாஹு தஆலா தேவையற்றவன் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றார். கண்ணியமானவர்களே, நாங்கள் ஹஜ் செய்யாவிட்டாலும், நாங்கள் அந்த பைத்துல்லாவை தவாப் செய்யாவிட்டாலும், அல்லாஹுக்கு விருப்பமான படைப்பு, அல்லாஹுக்கு எப்பொழுதும் மாற்றம் செய்யாமல் அல்லாஹுடைய தியானத்திலே இருக்குகின்ற அந்த மலாயிகாமார்கள் சதாவும் அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளிலே, தவாஃபிலே, ருக்குவிலே, சுஜூதிலே அவர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஜின் வர்க்கத்தினர் அவர்கள் தவாஃப் செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். நாம் தாம் ஹஜ் செய்ய வேண்டும் என்பது அல்லாஹுக்கு கட்டாயம் இல்லை. எங்களுடைய அந்தஸ்துகளை அல்லாஹு தஆலா உயர்த்த வேண்டுமாக இருந்தால், எங்களுக்கு அல்லாஹு தஆலா நாளை கியாமத்தினுடைய நாளையிலே, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலே வெற்றி தர வேண்டுமாக இருந்தால் நாங்கள் தான் அந்த பைத்துல்லாவை ஹஜ் செய்ய வேண்டுமே தவிர, எங்களுடைய அந்த கடமையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் தான் எங்களுடைய பணத்தை செலவழித்து எங்களுடைய உடம்புகளை எடுத்துக்கொண்டு அந்த இடத்துக்கு சென்று அந்த அந்தஸ்தை அடைந்து கொள்ள வேண்டுமே தவிர, நாங்கள் செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அந்தஸ்தில் எந்த ஒன்றும் கூடவுமாது நாங்கள் செய்யாமல் இருப்பதின் காரணத்தினால் அல்லாஹ்வுடைய அந்தஸ்தில் அணுவளவும் குறையவும் ஆகாது. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு கடமையானதாக ஆக்கியிருக்கிறார். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஹஜ் செய்ய இல்லையோ, சக்தி இருந்தும் தைரியம் இருந்தும், பணத்தால் சக்தி இருக்கிறது, உடம்பால் சக்தி இருக்கிறது, யாரு சக்தி இருந்தும் ஹஜ்ஜுடைய கடமையை யாரு நிறைவேற்றவில்லையோ இவர்கள் யஹூதியாக நஸ்ரானியாக மரணிப்பதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றார்கள். இந்த சமூகத்திலே எத்தனையோ தனவந்தர்கள் இருக்கின்றார்கள். ஹஜ் கடமையாகியும் வாழ்க்கையிலே உம்ராவை முடித்து விட்டால் எனது கடமை முடிந்து விட்டது என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உம்ரா என்பது வேறு, ஹஜ் என்பது வேறு. ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்காக வேண்டி சென்றால் அங்கே 2 கடமைகளும் அங்கே நிறைவேற்றி விடுகின்றது. கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, உம்ராவை மாத்திரம் முடித்துவிட்டு எனது கடமை முடிந்து விட்டது, ஹஜ்ஜை பிறகு பார்ப்போம் என்று பிற்படுத்தி நமக்கு மௌத்து வந்துவிட்டால் நமது நிலை என்ன? முக்கியமான கடமையை நிறைவேற்றாமல் மௌத்தாகிவிட்டால் நமக்கு சொர்க்கம் போக முடியுமா? கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, ஹலீஃபாக்கள் எச்சரித்தார்கள். ஹஜ் கடமையானவர்களை வீடு வீடாக சென்று இருக்கின்றார்கள் அந்த காலத்திலே. இன்று நம்மளே எத்தனையோ பேர்கள் ஹஜ் கடமையாகியும் இல்லை, எனது கடை 2ஆக, ஒரு வாகனத்தை 2 வாகனமாக, ஒரு வீட்டை 2 வீடாக, இல்லது குமர காரியங்கள் இருக்கிறது, அவற்றை எல்லாம் முடித்து விட்டுத்தான் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே எத்தனையோ பேர்கள் பிற்போட் கொண்டு இருக்கிறார். கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, ஒரு மனிதனுக்கு வீடு இருக்கிறது, வாழ்வதற்கு ஒரு வீடு இருக்கிறது, ஒரு தொழில் துறவு இருக்கிறது என்றால் அவர் மேல் மிச்சமாக இன்னும் ஒரு வீட்டை எடுக்குகின்றார் என்றார். கண்ணியமானவர்களே, அவருக்கு ஹஜ்ஜி கடமை, அவருக்கு ஹஜ்ஜி கடமை, அவர் ஹஜ்ஜை செய்ய வேண்டும். வீட்டை மேல் மிச்சமாக எடுப்பதற்கு பகரமாக அவர் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். சிலர்கள் நினைப்பார்கள், வீட்டில பொம்பளை புள்ளவர்களுக்கு வீடு கொடுக்கணுமே. இஸ்லாம் சொன்னதா வீடு கொடுக்கணும் என்று? இஸ்லாம் சொன்னதல்ல, அது ஊரில் அமைத்துக் கொண்டது. ஒரு பெண்ணை திருமணம் முடித்து கொடுப்பதாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு வீட்டை கொடுப்பது கணவனுடைய பொறுப்பு, பெற்றோர்களுடைய பொறுப்பு அல்ல. ஒரு வீடு இருக்கிறது, ஒரு தொழில் இருக்கிறது, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து நீங்கள் இன்னும் ஒரு வீட்டை வாங்குகின்றீர்கள். ஆனால் நீங்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றவில்லை என்றிருந்தால் நீங்கள் பாவிகளாக மாறுவீர்கள். கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, எல்லாம் நினைக்கிறாங்க கோடிக்கணக்கான ரூபாய்கள் கையில் இருப்பவர்கள் தான் ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்று. இல்ல கண்ணியமானவர்களே, எங்களுக்கு தெரியும், எனது வீட்டிலே சாப்பிடுவதற்கு 40 நாள், 1 மாதம் ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்லுகின்றோம். இந்த 1 மாசமும் வீட்டிலே சாப்பிடுவதற்குரிய ஏற்பாடுகள் செய்ய முடியும். மனைவி பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பார்கள், பெருநாளை அழகான முறையிலே கழிப்பார்கள். எனக்கு ஒரு தொழில் இருக்கிறது, போய் வருவதற்குரிய கையிலே பணம் இருக்கிறது என்றால் அவர் ஹஜ் செய்ய வேண்டும்.
கோடீஸ்வரர்களுக்கு மாத்திரமல்ல ஹஜ் கடமை. வசதி இருந்தால் அவர் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும், பிற்போடக்கூடாது. கண்ணியமானவர்களே, இப்பொழுது நியத்து வைத்தால்தான் அடுத்த வருடமாவது அந்த ஹஜ்ஜுடைய கடமையை செய்ய முடியும். இப்பொழுது நியத்து வைத்து போக முடியாது. இந்த ஹஜ்ஜுடைய அடுத்த வருடம் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் இப்பொழுது நியத்து வைத்து அதற்குரிய பதிவுகளை செய்து முயற்சி செய்தால்தான், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தால்தான் அல்லாஹ்விடத்தில் அந்த துஆ கபூலியத் இருக்கும் என்றிருந்தால் அடுத்த வருடம் அல்லாஹ் தஆலா அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தருவார். கண்ணியமானவர்களே, இது லேசான ஒரு கடமை அல்ல. அநேக மாணவர்கள் பொடுபோக்கு செய்கின்றார்கள். தொழுவது அது உடலால் மாத்திரம் செய்யப்படுகின்ற அமல், தொழுகின்றார்கள். குர்ஆன் திலாவத் நமது செயல்களின் மூலமாக செய்யப்படுகின்றது. ஜகாத்தையும் ஹஜ்ஜையும் எடுத்துக்கொண்டால், ஜகாத் பொருளால் நாங்கள் சம்பாதித்த அந்த பொருளை செலவழிக்க வேண்டுமே. அதனால் அந்த ஜகாத்தை சரியான முறையிலே கணக்கு பார்த்து கொடுக்கின்றவர்கள் மிக குறைவானவர்களே. ஹஜ்ஜி என்பது பொருளாலும் உடம்பாலும் செய்யப்பட வேண்டிய ஒரு கடமை. அதனால் அதையும் பொடுபோக்கு செய்கின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, யாருக்கெல்லாம் ஹஜ்ஜி கடமையாக இருக்கிறதோ இவர்கள் உள்ளத்திலே நியத்து வைத்துக் கொள்ளுங்கள், யா அல்லாஹ் அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றாமல் என்னை வஃபாத்தாக்கி விடாதே, என்னை மௌத்தாக்கி விடாதே. சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்க்கையிலே 70 அரஃபாத்களை அடைந்திருக்கின்றார்கள். 70 அரஃபாத்கள். அப்படி என்றால் வாழ்க்கையில் 70 ஹஜ்ஜை செய்திருக்கின்றார்கள். மிக முக்கியமான ஒரு மனிதர், மிக முக்கியமான ஒரு மாமனிதர். மாணவர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் இவ்வளவு ஹஜ்ஜுகளை அரஃபாத்துக்களை அடைவதற்குரிய காரணம் என்ன? ஒவ்வொரு அரஃபாத்திலும் நான் இருக்கின்ற நேரத்திலே, ஒவ்வொரு ஹஜ்ஜிலும் இருக்கின்ற நேரத்திலே அரஃபாவுடைய நாள் துஆக்கள் கபூல் செய்யப்படுகின்ற நாள். அதிலும் விசேஷமாக சூரியன் மறைவதற்கு முன்னால் உள்ள நேரங்கள் மிக முக்கியமான நேரங்கள், துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்ற நேரங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை உயர்த்தி துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். அந்த நேரத்திலே நான் ஒவ்வொரு அரஃபாவிலும் துஆ செய்தேன், யா அல்லாஹ் இந்த அரஃபாவை எனது வாழ்க்கையின் கடைசி அரஃபாவாக ஆக்கிவிடாதே. அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்தார். 70வது அரஃபாவிலே இருக்கின்ற நேரத்தில் நான் வெட்கப்பட்டே இதற்கு மேலாலும் நான் அல்லாஹ்விடத்தில் கேட்பதா? மாணவர்கள் எழுதுகின்றார்கள், அந்த வருடம் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். வாழ்க்கையில் 70 ஹஜ்ஜை செய்தவர்கள். சிலர்கள் பேசலாம், ஏன் இவர் ஹஜ்ஜுக்கு மேலால் ஹஜ்ஜை செய்கின்றார்கள்? கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, அது ஒரு பாக்கியம். கண்ணியமானவர்களே, பாக்கியம். பாக்கியம் இருப்பவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். அதற்கு என்று ஹஜ்ஜி செய்கிறார்கள், உம்ரா செய்கின்றார்கள். குடும்பத்தினர்கள் கையேந்து கொண்டிருக்கின்றார்கள். குடும்பத்தினர்களோடு பகை, குடும்பத்தினர்களுக்கு உதவி செய்யாமல் அவர்களோடு பகைத்தவர்களாக ஹஜ்ஜி செய்வது, உம்ரா செய்வது, இது வீண். கண்ணியமானவர்களே, இது வீண். அவருக்கு அல்லாஹ் சொத்து செல்வத்தை கொடுத்திருக்கின்றான். ஒவ்வொரு வருடமும் ஹஜ் செய்கின்றார்கள், உம்ரா செய்கின்றார்கள். அது அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற மிக முக்கியமான பாக்கியம். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதர் கஅபத்துல்லாவில் 20 வருடங்களாக படுத்திருக்கின்றார்கள், தூங்கி இருக்கின்றார்கள். இஅ்திகாஃப். ஏன்? காலம் பொறுமதி, அந்தஸ்தை அடைய வேண்டும் என்ற நோக்கிலே. கண்ணியமானவர்கள், சாதாரணமான இடமில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜாஜு வல் உம்மார் வக்துல்லாஹ். ஹாஜிகளும் உம்ரா செய்கின்றவர்களும் அல்லாஹ்வுடைய படை என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூது கோஷ்டி என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூது கோஷ்டி, அல்லாஹ்வுடைய படை அந்த இடத்துக்கு சென்று எதை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வார். அதனால் தான் ஷரியா இஸ்லாம் ஹஜ்ஜுக்கு செல்கின்றவர்கள் அவர்கள் செல்லுகின்ற நேரத்திலே அவர்களோடு முசாபஹா முஆனகா செய்து எங்களுக்காக வேண்டியும் துஆ செய்யுங்கள் என்று அவர்களிடத்தில் துஆவை கேட்டு பெற்றுக் கொள்வதை சுன்னவாக ஆக்கி இருக்கின்றது. ஏன்? அவர்கள் அல்லாஹ்வுடைய படை, அல்லாஹ்வுடைய தூது கோஷ்டி. கஅபாவுடைய திரையை பிடிப்பதற்காக, ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவதற்காக
அந்த ஜம்சம் தண்ணீரை குடித்துக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதற்காக. கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, காபாவுடைய திரையை பிடித்து சமாதான உடன்படிக்கையில் ஈடுபட்டவரை மிசாப் தங்கப்பீலி அந்த இடத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான். ஹதீம் ஹிஜ்ர இஸ்மாயில் அந்த இடத்தில் தொழுதால் காபத்துல்லா உள்ளே தொழுத நன்மை அல்லாஹ் தஆலா தருகின்றான். மிசாப் இதே போன்று ருக்னுல் யமானி, ஹஜருல் அஸ்வத், முல்தஸம் தங்க கனவு, வலது கன்னத்தை அங்கே வைத்து கையால் பிடித்து துஆ செய்தால் அல்லாஹ் அந்த ஹாஜியுடைய உம்ரா செய்தவருடைய துஆவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான். ஊரை விட்டு லட்சக்கணக்கான ரூபாக்களை செலவழித்து சமாதான உடன்படிக்கை செய்வதற்காக, அல்லாஹ்வோடு முனாஜாத் செய்வதற்காக அந்த திரையை பிடித்து காபத்துல்லாவை பார்த்து தான் செய்த பாவங்களை நினைத்து கண்ணால் கண்ணீரை வடித்து விட்டு வருகின்ற மனிதனை அல்லாஹ் வீணாக்குவானா? அவர்களுடைய துஆவை அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஹாஜியுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். அவர்களை அல்லாஹ் ஏழ்மையை விட்டும் பாவத்தை விட்டும் அல்லாஹ் தஆலா பரிசுத்தப்படுத்துவான். ஒரு ஹாஜியுடைய ஹஜ்ஜுல் மப்ரூராக அமையும் என்றிருந்தால் அல்லாஹ் தஆலா அவரை ஏழ்மையை விட்டும் பாதுகாப்பான், பாவத்தை விட்டும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, அவர்கள் பரிசுத்தமானவர்கள், அவர்கள் லேசானவர்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய தூது குழுவினர்கள். அதனால் தான் ஹஜ்ஜிக்கு போற நேரத்திலே எங்களுக்காக வேண்டியும் துஆ செய்யுங்கள். அவர்களுடைய துஆ பிரயாணத்தை ஆரம்பித்ததிலிருந்து ஊருக்கு வந்து 40 நாட்கள் கழியும் வரையில் அவர்களுடைய துஆவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அதனால ஹஜ்ஜை அல்லாஹ் தஆலா மிக முக்கியமான ஒரு கடமையாக அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கின்றான். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. எனவே யார் யாரெல்லாம் நமது ஊரில் இருந்து ஹஜ்ஜுக்காக வேண்டி நியத்து வைத்திருக்கின்றார்களோ அவர்களுடைய அந்த பிரயாணங்களை லேசாக்கி கொடுப்பாராக. அவர்களுக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்து கொடுத்தருள்வானாக. யா அல்லாஹ், நம் அனைவர்களுடைய எல்லா விதமான குற்றம் குறைகளையும் மன்னித்து விடுவாயாக. நம் அனைவர்களையும் யா அல்லாஹ் அந்த ஹஜ்ஜுடைய கடமையில் ஈடுபடுத்துவாயாக. உம்ராவுடைய கடமைகளை செய்கின்ற பாக்கியங்களை நசீபாக்கிடுவாயாக. வாழ்க்கையிலே அந்த கஅபத்துல்லாஹ்வை பார்க்காமல் தவாஃப் செய்யாமல் நமது ரூஹை கைப்பற்றி விடாதே ரஹ்மானே. ஏழைகளாக இருக்கின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறோம் ரஹ்மானே, ஆசையோடு இருக்கிறோம் ரஹ்மானே. நம் அனைவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்கிடுவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. فقد قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. صدق الله العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم. أقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب واستغفروه إنه هو الغفور الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه